என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா நான் உனக்கு சவால் விட்டு சொல்கின்றேன். இன்று இரவுக்குள்ளாக நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தே தீரும். உனக்கு அதனை நான் நடத்தி தர வேண்டும் என்று முடிவெடுத்துதான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே நீ மன கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எதையோ பறிகொடுத்தது போல எப்பொழுதுமே எதையோ பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கு கடந்து செல்வதே மிகப்பெரிய கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இந்த நாளை நாம் எதிர்கொள்ளப் போகின்றோம் என்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கின்றது. உனக்குள் இந்த வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கையை குறைத்துவிட்டது போல தோன்றிவிட்டத காரணத்தினால்தான் உன்னிடத்திலே ஒரு நம்பிக்கையையும் ஆறுதலையும் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே கடந்து விட்டாய். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ மனம் வருந்தி நிற்காதே. உன் அம்மா நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் நீக்க வேண்டியதும் அதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே இந்த அம்மாவினை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எப்போது நமக்கான ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாள் என்றும் எப்போது நமக்கான துன்பங்களில் இருந்து எல்லாம் நம்மை மீட்டெடுத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பாள் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை மீட்டெடுத்து நன்றாக வாழ வைப்பதற்கும் தான் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நான் எப்போது வருவேன் என்பதைத்தான் நீ நேரம் எதிர்பார்த்து காத்து நிற்க வேண்டுமே தவிர நான் வராமல் போய்விடுவேனா என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. உன்னை என்னுடைய செல்ல குழந்தையாகத்தான் என் மனதில் வைத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் மற்றவர்கள் முன்னிலையில் எப்பொழுதுமே அவமானப்பட விடமாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கோடி கற்களுக்கு மத்தியிலே நீ இருந்தாலும் நீ ஒரு வைரம் என்பதனை மறந்து விடாதே. உன்னை இந்த அம்மா ஒரு பொழுதும் மங்கு விடப்போவது இல்லை என்பதனை மனதில் வைத்துக்கொள். நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி மட்டுமே தேடி ஓடிக்கொண்டு இரு. உனது வெற்றி நிச்சயமாக இந்த வரலாற்றில் மிகப்பெரிய இடத்தை பிடிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எப்போதும் உன்னுடைய வெற்றியை தொடுகின்றாயோ அப்போதுதான் மற்றவர்களுக்கு கற்கள் எது வைரம் எது என்று நன்றாக தெரியும். நீயும் மற்றவர்கள் முன்னால் வைர கற்கள் போல மின்னத்தான் போகின்றாய் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். எப்போதுமே உனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகின்றதோ அதையெல்லாம் நான் சுலபமாக உனக்கு எளிதாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்று இந்த அம்மா உனக்கு விடுகின்ற சவால், என் குழந்தைக்கு இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று வந்து சேரும் என்பதுதான். நீ எந்த ஒரு காரியத்தில் ஒரு நல்ல செய்தியை இத்தனை நாளும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாயோ அதை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவர்களை இன்று நீ நிச்சயமாக சந்திப்பாய். நீ சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவரை உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு.
உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய தெளிவுகள் எல்லாம் இன்று கிடைக்கப் போகின்றது. நாளை எப்படி நாம் தொடங்கப் போகின்றோம், நாளை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நடக்கப் போகின்றது, இனிமேல் நாம் எடுத்து வைத்த காரியம் உனக்கு வெற்றி பெறுமா பெறாதா என்று உனக்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகின்றது. அதற்கான நல்ல பதிலும் கிடைக்கப் போகின்றது. இந்த ஒரு விஷயத்திற்காக நீ இவ்வளவு நேரம் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு மிகப்பெரிய தெளிவினை தான் உன் அம்மா நான் கொடுக்கப் போகின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் இந்த அம்மா கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் என்று நீ நினைக்கலாம். இந்த மனிதர்கள் எல்லாமே நமக்கு எப்பொழுதுமே கஷ்டத்தை மட்டும்தான் தந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போது நம்மை காயப்படுத்த வேண்டும் என்றுதான் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவரவர்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அவர்கள் பிரச்சனைகளை சரி செய்வதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை. ஆனாலும் மற்றவர்கள் பிரச்சனையில் தலையிடுவது என்பது அவர்களுக்கு பொழுதுபோக்காக இருக்கின்றது. இப்படி உன் வாழ்க்கையில் குறுக்கீடுகள் செய்து உன்னை குழப்பி விடுவதற்கும் உன்னை சங்கடத்தில் ஆழ்த்துவதற்கும் சில பேர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டியடிக்கப் போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் யாருடைய தலையீடும் இல்லாமல் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். அவரவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். இனிமேல் உன்னை சுற்றி யாரும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் புதிதாக உருவாக்க வரமாட்டார்கள். அப்படி வருவதாக இருந்தாலும் நீ அவர்களை எளிதாக வென்று விடுவாய். உன்னுடைய காரியம் என்னவென்றும் உன்னுடைய இலக்கு என்னவென்றும் அதை மட்டும் நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு. மற்றவர்கள் எந்த இடையூறு செய்தாலும் அதற்கான பலன் எல்லாம் அவர்களே அனுபவித்து கொள்வார்கள். இதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ பயணம் செய்தால் போதும். உனக்கான பாதை இந்த அம்மாவினால் உருவாக்கப்பட்டது என்பதனை நினைவில் வைத்துக்கொள். இனி உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் இல்லம் தேடி வரத்தான் போகின்றது. அப்பொழுது நீயாகவே சிந்தித்து பார்ப்பாய். அம்மா சொன்னதைப் போலத்தான் எல்லோரும் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். தேவையில்லாத காரியங்களை எல்லாம் உனக்கு செய்ய நினைப்பவர்கள் நிச்சயமாக ஒருபொழுதும் இனி உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன். இதை கேட்கும் நிமிடத்தில் இருந்து உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க குழந்தையே, இன்று நீ இந்த வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். கேட்டால் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிவிடும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா நான் நரபலி கொடுக்க வந்திருக்கின்றேன். எதற்காக அம்மா இத்தனை ஆவேசம் என்று நீ கேட்கின்றாயா? என் தங்க குழந்தையே, மிகப்பெரிய பிரச்சனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் வரும் என்றால் சற்றென்று எதற்காக அம்மா இது போன்ற ஒரு செய்தியை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை
என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த அம்மாவின் ஆக்ரோசத்தை அதிகப்படுத்தி விடாதே. அத்தனைக்கும் காரணம் உண்டு. அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதுபோலத்தான் இன்று உன் இல்லத்தில் நரபலி கொடுக்க நான் வந்திருப்பது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சுலபமான வார்த்தையாயிது. இந்த வார்த்தையை கேட்டதுமே பாதி குழந்தைகள் அம்மாவின் மீது கோபம் கொண்டிருப்பார்கள். என்ன இது, நமக்கு நல்லது நடக்கும் என்று நம் அம்மாவினை தேடி வந்தால் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம் மனதை காயப்படுத்தி விடுகின்றாரே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் நான் அறிவேன். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நீ மனம் பதற்றமடையாமல் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக என்றும் நான் வருவதும் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாமே சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. அந்த நேரத்தில் இன்று இந்த அம்மாவினுடைய ஆக்ரோசம் ஒரு நரபலியை வேண்டி உன் இல்லத்திலிருந்து எடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கெடுதலா அல்லது உனக்கு நல்லதா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் அம்மா கொண்டு வருகின்ற செய்தியிலிருந்து தேவையான நன்மைகளை நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் கண்ணீர் விட்டும் கதறிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டி வருகின்றது. இந்த நாள் முழுவதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நன்மைகளையும் பெற்றுவிடுவதில்லை. ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் தெய்வம் இருக்கிறது என்று சொல்கின்றாய். அது கிடைக்கவில்லை என்றால் தெய்வமே இல்லை என்றும் சொல்லிவிடுகின்றாய் அல்லவா? இனிமேல் என் குழந்தை எதற்குமே என் பிள்ளை நீ பதற்றம் அடையாமல் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தொடங்கிவிடும். எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. இந்த அம்மா நான் நினைத்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட முடியும். அம்மா நான் நினைத்து விட்டால் எல்லாவற்றையுமே ஒரே நாளில் உன் வாழ்க்கையிலிருந்து முடித்துவிட முடியும். ஆனால் நான் அதனை செய்யாமல் இத்தனை காலமும் தாமதித்ததற்கு இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இரு என் தங்க குழந்தையே. அப்படி இருக்கின்றாயா என்று நீ சற்று சிந்தித்து பார். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட வேண்டும். இந்த நேரம் நான் உனக்காகத்தான் உன்னை காணத்தான் வருகின்றேன் என்பது உனக்கு புரியும் என்றால் இந்த அம்மாவினுடைய நாட்டம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்தும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் உன்னுடையதாக்க முடிவு செய்கிறேனோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உன் கவனத்தில் இருக்கும் அல்லவா? சரி, இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை ஒரு சேர கொடுக்க போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது
இந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும், எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது அம்மா நரபலி கொடுக்க வந்தது எதற்காக, யாரை என்பதனை நீ தெரிந்து கொள். என் தங்க குழந்தையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரைத்தான் நரபலி கேட்க வந்திருக்கின்றேன் அம்மா என்று வாயை திறந்து விட்டாய் அல்லவா என் குழந்தையே. நீ தீய சக்திக்கு அடைக்கலம் கொடுத்து உன் இல்லத்தில் வைத்திருக்கின்றாய். எத்தனையோ முறை அம்மா உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிடவில்லை. எதிர்மறையான எண்ணங்களை, சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு, எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக உனக்குள் வைத்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாகத்தான் யோசிக்கின்றாயா என்பதனை சற்று சிந்தித்துப்பார். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுப்பதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா. இனி எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் இருந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும். அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது, ஏது தந்தது என்பதனை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளுக்கும் நீ இடம் கொடுத்த இந்த தீய சக்தியினால் தான் உனக்கு நடந்தது. அப்படியானால் இந்த தீய சக்திக்கும் உனக்கும் நெருக்கம் அதிகம்தானே? அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருக்கமானது தானே? உடனே இதனை என்னவென்று நாம் முறியடிக்க வேண்டும். உடனே இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் முடிவு செய்துவிட வேண்டும். என் செல்ல பிள்ளையே, சரியான சந்தர்ப்பத்தை கையில் கொண்டு உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன். இந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு என்னால் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இந்த எதிர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். இந்த தீய சக்தியை நீ அனுமதி கொடுத்து உள்ளே தங்க வைத்து விட்டாய். ஆனால் என் பிள்ளை எதையும் தெரிந்து செயல்படவில்லை என் குழந்தையே. இந்த வாழ்க்கையை நினைத்து நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதில் என் பிள்ளை மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். எந்த நேரத்திலும் உன்னோடு வருகின்ற உன் அம்மா இதனை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவேனா? இதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் சென்று விடுவேனா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நான் என்னாலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் இந்த வாழ்க்கையை சரியாக நீ என்னவென்று கண்டு கொண்டால் போதும். உனக்கு நடப்பது அத்தனையுமே நன்மைக்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. இந்த அம்மா நரபலி கொடுக்க வந்தது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை தான். உன்னை அறியாமலேயே உனக்குள் வந்திருக்கின்றார்கள். உன் மனதை கலைத்திருக்கின்றார்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து உனக்கு எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். எந்நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே. இந்த அம்மா நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த நான் எண்ணுகின்றேன் என் தங்க குழந்தையே. அம்மா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன கொடுக்கின்றேன், ஏது கொடுக்கின்றேன் என்பதனை நீ தெளிவில் கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். அப்பொழுது நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும் என் தங்க குழந்தையே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.